பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான் தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு சங்கீதம் 46வது அதிகாரத்துல 5வது வசனம் நம்ம பார்ப்போம். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமீன். தேவன் உங்க குடும்பத்து நடுவுல, நம்மளோ செய்யற வேலை நடுவுல, நீங்க செய்யற பிசினஸ் நடுவுல, உங்க பிள்ளைகளோட படிப்பு நடுவுல, உங்க பிள்ளைகளோட கல்யாண காரியத்தின் நடுவுல, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையின் நடுவுல, எதிர்காலத்துல நீங்க வசிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாராம். அது எப்படியா? அதிகாலையில் அதுக்கு சகாயம் பண்ணுவார். அது அசையாது. ஏன்னா தேவன் பேர்ல உங்களோட குடும்பமோ நீங்க செய்யற ஊழியமோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையும் கிறிஸ்து இயேசு மேல கட்டப்பட்டிருக்கச்சே, அது எப்படி இருக்கும்? அசையாது. கண்மணி மேல கட்டப்பட்ட விட ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டாது. நம்ம கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அது மாத்திரமல்ல, அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சோ அதிகாலையில உங்களுக்கு தேவன், நீங்க அவரை தேடும் போது, அவரையே சார்ந்து இருக்கும் போது, அவரையே தஞ்சமாக கொண்டிருக்கும் போது, அதிகாலையில எழுந்து அவரை துதித்து ஆர்ப்பரித்து அவர் சமூகத்தை தேடுறச்சே, அந்த அதிகாலையில வேலை புது கிருபை, புது நன்மை, புது பலன், புது அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமீன். இப்பொழுதும் கூட இந்த வருடத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா? போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம் நான் அதிகாலையில எழுந்திருப்பேன், அதிகாலையில தேவனை தேடுவேன், என் குடும்பம் தேவனுக்கு தான் சொந்தம், என் குடும்பம் தேவன் மேலதான் கட்டியிருக்கு, என் ஊழியம் தேவனுக்கு தான் சொந்தம், இந்த ஊழியம் கர்த்தருடையதுதான், கர்த்தர் பேர்ல தான் கட்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கர்த்தர் பேர்ல வச்சு கர்த்தருக்கு சொந்தம் அர்ப்பணிக்கச்சு தேவன் அதன் நடுவுல இருப்பாராம். அது அசையாது. அது மாத்திரமல்ல, அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஏற்ற நேரத்துல தேவன்கிட்ட உங்களுக்கு சகாயம் வரும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கண்மலையான கிறிஸ்துவே, உமப்பேர்ல ஒவ்வொருத்தரோட குடும்பமும் ஊழியமும் வேலையும் பிள்ளைகள் காரியங்களும் ஆண்டவரே, பிள்ளைகளோட எதிர்காலங்களும் ஆண்டவரே, படிப்பு காரியங்களும் ஆண்டவரே, எல்லா விதத்திலையும் ஆண்டவரே உம பேர்ல கட்டிருக்கச்சே தேவன் நீர் அதுக்கு நடுவுல இருக்கிற ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவுல இருக்கிற ராஜா. ஆண்டவரே, அது அசையாதபடிக்கு, எந்த இடத்துலயும் சத்துருவை எழுகிற காரியத்துக்கு ஆண்டவரே வழுவி போயிடாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, அசைந்து போகாதபடிக்கு உமக்குள்ளாக சிறப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிகாலையில நீர் உங்களுடைய புது கிருபை, புது அபிஷேகம், புது நன்மையினால நீ நிரப்பி அதற்கு சகாயம் பண்ணுவதற்காக நன்றி. ஏற்ற வழியில ஒவ்வொரு சகாயமும் தேவனிடம் வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.